இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே அதிக சந்தோஷமாய் இருக்கின்றேன். And we pray that as you will hear the word of God, that God will bless you. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Shall we look to the Lord in prayer? நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence. உம்முடைய சமூகத்தண்டையிலே நாங்கள் வருகிறோம். We've come to hear from your word. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவே வந்திருக்கிறோம். And we pray, Lord, that as we will hear your word, that you will speak into each one of our hearts. ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். That we will not only be hearers of your word, Father, but doers also. ஆண்டவரே, வசனங்களை கேட்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Help us, O God, as we will hear your word this day. இந்த நாளிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Shall we turn our Bibles to the book of Psalms in chapter 9? வேத வசனத்தை எடுத்திருந்தால் என்னோடு கூட திருப்புங்க. சங்கீதம் 9ஆம் அதிகாரம், Reading verses 9 and verse 10. வசனங்கள் 9 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். The Lord also will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. And they that know thy name will put their trust in thee, for thou, Lord, hast not forsaken them that seek thee. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். When we look at these two verses, இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது we see here that the Lord will be our refuge. இங்க நாம் பார்க்கிற காரியம், தேவன் நமக்கு அடைக்கலமானவர். For whom will he be a refuge? யாருக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார் என்றால், First we see, முதலாவது நாம் பார்க்கிறோம், for those who are oppressed, he will be a refuge to them. ஆண்டவருக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். Secondly, இரண்டாவது, we see that he is a refuge for those who are in times of trouble. இங்க நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார். A defined refuge comes from our God. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு விலகாத ஒரு பாதுகாவல் அடைக்கலம் நமக்கு கிடைக்கிறது. What is this refuge? இந்த அடைக்கலம் என்னவென்றால், It is a place of hiding. இது நாம் போய் ஒளிந்து கொள்ள அடைக்கலம் புகழத்தக்கதான ஒரு இடம். A place where nobody can find us. நம்மை அந்த இடத்துல ஒளிந்து கொள்ளும்போது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. A place which will cover us totally. நாம் போயிருக்கிற அந்த இடம் முழுக்க நம்மை மூடி கொண்டிருக்கிற இடம். And that is where the Bible says, ஆகவே வேத வசனம் சொல்லுகிறது, those who are oppressed and those who are in trouble, the Lord will be their refuge. இங்கே வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிறவர்களுக்கும் ஆண்டவராகிய சிறுமைப்பட்டவர்களுக்கும் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். What is your situation today? தேவ மக்களே, உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? What is your problem today? இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன? What is your difficulty today? உன்னால செய்ய முடியாத காரியங்கள் என்ன இருக்கிறது? What does the Bible say? வேத வசனம் என்ன The சொல்லுகிறது? Lord himself shall be to you a refuge. இங்க வேத வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். So my first point today, ஆகவே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற முதல் குறிப்பு, God is our refuge. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். In the Hebrew word, this refuge is translated. இங்க எபிரே பதத்திலே பாஷையிலே இதை மொழிபெயர்க்கிறதுல பார்க்கும் பொழுது, This refuge is a high cliff. இது உன்னதமான ஒரு பாதுகாவல் என்று It's சொல்லப்படுகிறது. a lofty place. இது ஒரு தனிப்பட்ட விதமாக ஒதுக்கப்பட்ட இடம். A place where no one can find you. அந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. A high fort, that is what Jesus is. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறது, உயர்ந்த அடைக்கலமான ஒரு இடத்தில் பாதுகாவல். And so we see here the psalmist David. ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை இங்க பார்க்கிறோம். He is comparing this refuge to who his God is. நம் ஆண்டவராகிய தேவன் யாருக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி திட்டமாய் எழுதுகிறார். What does King David say? தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், My God is my place of refuge. என்னுடைய ஆண்டவர் நான் போய் தங்கத்தக்கதான ஒரு அடைக்கலமானவர். Because in his life he saw, தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம்,
that throughout his battles, throughout his troubles, அவன் செய்த யுத்தங்களிலும் அவன் சந்தித்த எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலே he always needed a place of refuge. தாவீதுக்கு கஷ்டப்படுகிற நேரத்தில் எல்லாம் ஒரு அடைக்கலம் தேவைப்பட்டது. He always needed a place where he could go and hide. இவன் போய் ஒளிந்து கொள்ளும்படியான ஒரு அடைக்கலமான இடத்தை அவன் தேடி கொண்டிருந்தான். He always needed a place where he could be protected. அவன் பாதுகாவலான ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி தாவீது அலைந்து கொண்டிருந்தான். That is why the Bible says, ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, David stayed in the desert. தாவீது வனாந்தரத்திலே ஜீவித்தான். In the hills, in the desert area. அவன் வனாந்தரமான இடங்களில மலைய பாங்கான இடங்களில அவன் வாழ்ந்து வந்தான். Every day King Saul came searching for him. ஒவ்வொரு நாளும் சவுல் இந்த தாவீதை தேடிக்கொண்டு ஓடினான். But he could not find him. ஆனால் சவுலினாலே தாவீதை கண்டுபிடிக்க முடியாமல் Because போனது. God had kept this David in a place of hiding. ஏன் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதை ஒரு அடைக்கலமான இடத்திலே பதுக்கி வைத்தார். And so this day, ஆகவே இன்றைக்கு God wants to keep you in that hiding place. என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் அந்த அடைக்கலமான இடத்திலே வைத்துக் கொள்ள He விரும்புகிறார். wants to keep you in that place of refuge. அந்த அடைக்கலமான இடங்களிலே உங்களை ஒளித்து வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். He wants to keep you in that high rock. அவர் உன்னதமான உயர்ந்த மலையிலே கற்பாறையின் மேலே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். ஏனென்றால் Because in your time of need, He will be your strength. தேவ ஜனமே, உங்கள் தேவைப்படுகிற நேரத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். Why? ஏனென்றால் Because He is always with us. ஏனென்றால் நாம் வணங்குகிற தேவன் எப்பொழுது நம்மோடு கூடவே இருப்பார். Remember, நல்ல மனதில் வச்சுக்கொள்ளுங்க. no matter how great the night, தேவர்களே, ராத்திரி நேரங்கள் எவ்வளவு பெரியதாய் பயங்கரமா இருந்தாலும் சரி, no matter how black that tunnel, இங்கே குகைகள் எவ்வளவு அந்தகாரம் இருளா இருந்தாலும் சரி, at the end of that tunnel there is a light. இந்த குகைக்கு அப்பாற்பட்டத்திலே ஒரு வெளிச்சம் உண்டு. After the darkness of the night, there is always a dawn, there is always a light. நாம் சந்திக்கிற இரவு முழுவதும் கடந்து போன பிற்பாடு ஒரு வெளிச்சம் நமக்காக உதித்து காத்து கொண்டிருக்கிறது. That is what Jesus is to us today. இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நமக்கு அந்த வெளிச்சமாய் இருக்கிறார். David in his life realized the troubles and difficulties he went. தாவீது தன் வாழ்க்கையில கடந்து போன உபத்திரவங்கள், வேதனைகளை நினைவு கூறும் பொழுது He remembered that his God was his refuge. தாவீது நினைவு கூர்ந்த காரியம் என்னவென்று சொன்னால், தான் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே அவனுக்கு அடைக்கலம் என்று சொல்லி He உணர்ந்தார். knew that in his time of trouble he could come to his God because he was a rock, he was a strength, he was a fortress. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நன்றாக உணர்ந்து அனுபவித்த காரியம் என்னவென்று சொன்னால், அவன் அனுபவித்த உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்களின் நடுவிலே அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அடைக்கலமாயிருந்தார். This day, இன்றைக்கு are you standing alone? நீங்க தனிமையா இருக்கிறீங்களா? God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Is the darkness of the night just totally engulfing you? உங்க வாழ்க்கையில அந்தகாரத்தை போல இருள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், A morning is coming. Jesus is with you. பயப்படாதீங்க. காலை உதிக்க போகிறது. இயேசுவாகிய தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். No matter how great your trouble is, உன் உபத்திரம் எவ்வளவு பெரிசா இருந்தாலும் கவலை இல்லை. remember that the God whom you serve is greater, is bigger than that problem, than that difficulty. நல்ல மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், வேதனைகளின் மத்தியிலே என் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் பெரியவராய் அடைக்கலமாய் இருக்கிறார். For the Bible says, வேத வசனம் He சொல்லுகிறபடி will never leave us, He will never forsake us. அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He is always with you. அவர் இயேசு எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருப்பார். Many times we do not realize that He is with us. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறது நம்மால உணர முடிகிறது இல்லை. In our times of difficulty, we think He is far away from us. நமக்கு உபத்திரவங்கள் வருகிற நேரத்தில் நாம் நினைக்கிறோம் இயேசு நம்மளை விட்டு தூர போயிட்டார். But a man of God said like this, ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார், Jesus is only a prayer away from you. அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தூரம் ஒரு ஜெபத்தின் தூரத்துல தான் இருக்கிறார். So in your time, if you will call out to Him in prayer, ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவ கஷ்டத்தின் நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் He will hear you, He will answer you. அவர் உன் ஜெபத்தின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். Many times in King David's life, அநேக நேரங்களிலே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் there were many troubles that came upon him. அவன் அநேக
அநேக உபத்திரவங்களை சந்தித்தான், அவனை தாக்க வந்தது. King Saul was always searching to kill him. சவுல் ராஜா இந்த தாவீதை கொலை செய்ய பல வகைகளிலே வகை தேடிக் கொண்டிருந்தார். Many people were talking bad against this king. இந்த ராஜாவை குறித்து ஜனங்கள் தவறான வார்த்தைகளை பேசுவார்கள். But David realized in his life, ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்ட காரியம் எல்லாம், there is only one refuge for me. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அடைக்கலம் தான். And that refuge is God, my divine God. அவர்தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர். He understood that his God was his strength. அவன் தாவீது நல்லா புரிந்து கொள்ளான், தான் ஆராதிக்கிற தேவன் தான் அவனுக்கு பலன். He knew that his God would be his protection. தாவீது தன் வாழ்க்கையில உணர்ந்த காரியம், தனக்கு பாதுகாவல் வேண்டும் பொழுதெல்லாம் கர்த்தர் தான் பாதுகாவலாய் இருந்தார். He knew that in his times of trouble that God will be his strength and தாவீது தன் வாழ்க்கையில உணர்ந்ததெல்லாம், இவனுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு துணையாய் நின்று பாதுகாத்தவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. He knew when battle came his way that God will fight for him. தாவீது தன் வாழ்க்கையில யுத்தத்தை சந்திக்கிற வேளையில அந்த யுத்தத்தை கர்த்தர் தான் செய்தார் என்று தாவீது நன்றாக அறிந்திருந்தார். So whatever your battle is today, ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற யுத்தம் சண்டை எதுவா இருந்தாலும் சரி, God will fight your battle for you. என் கர்த்தர் உன்னுடைய யுத்தத்தை அவர் செய்வார். Will you allow him to fight your battle for you? உனக்காக யுத்தம் செய்ய இயேசுவை நீங்கள் அனுமதிப்பீர்களா? Moses looked at the people and said, stand still and see the salvation of your God. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படும்போது சொன்ன வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி அவன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். So will you stand still and see the salvation of your God today? ஆகிய அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அமைதலாயிருந்து கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பையும் யுத்தத்தையும் கவனித்து பாருங்கள். For the Bible says, வேதவசனம் சொல்லுது, He is our divine refuge. அவர்தான் நமக்கு பாதுகாக்கிற தேவன். Secondly, இரண்டாவது, the Bible says, வேதவசனம் சொல்லுது, they that know thy name will put their trust in thee. உன் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். Amen. ஆமென். If you know your God, ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், then you can put your trust in him. அப்பதான் உங்க நம்பிக்கை அவர் மேல வைப்பீங்க. The Bible says, வேதவசனம் சொல்லுது, God looked to Moses and said, கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், go to Pharaoh and say, நீ பார்வோனிடத்துல போய் சொல்லுப்பா, I am that I am has sent me. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார் என்று சொல்லு. Moses knew this Jehovah God. இந்த மோசே யெகோவா தேவனை நன்றாக அறிந்திருந்தார். He knew this constant God. இவர்தான் ஒரு நிரந்தரமான அசைக்க முடியாத தேவன் என்று தன் வாழ்க்கையில அறிந்து வைத்திருந்தார். He knew that his God did not change. அவன் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் மாறாதவர் என்று மோசே அறிந்திருந்தார். What God has promised he will bring to pass, he knew. மோசே வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார் என்று மோசே அறிந்திருந்தார். And so with that knowledge he goes before Pharaoh. ஆகவே இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் முகாந்திரமாய் பார்வோனிடத்தில் கடந்து போனார். And he looks at Pharaoh and says, I am that I am has sent me. பார்வோனிடத்தில் இந்த மோசே போய் சொன்ன வார்த்தை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அனுப்பி இருக்கிறார். I know my God. என் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். Who is this God? யார் இந்த கர்த்தர்? He is the El Shaddai God. இவர்தான் எல் ஷடாய் ஆகிய தேவன். He is the Almighty God. இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். He is the Alpha, he is the Omega. இவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமான தேவன். He is the all-powerful God. சர்வ வல்லமை நிறைந்த தேவன் இவர்தான். He is the mighty God. இவர் வல்லமை நிறைந்தவர். He is our Redeemer, he is our Savior. இவர்தான் நம்மை மீட்டுக் கொள்கிறவர், இவர்தான் நம்மை ரட்சிக்கிற தேவன். He is a God who knows everything about you. இந்த தேவன் உங்களை குறித்து எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். But do you know who he is? ஆகவே இந்த தேவன் யார் என்று நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? If you know him, நீங்கள் அவரை அறிந்து கொண்டால், then the book of Daniel says, தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, they that know their God will be strong and do great exploits. தன் தேவனாகிய கர்த்தரை அறிந்தவர்கள் பலமுள்ளவர்களாகவும் சகலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். Daniel knew who his God was. ஆகவே இந்த தானியேலுக்கு தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியும். He was in a strange land. தானியேல் ஒரு அந்நிய தேசத்தில் He இருந்தார். was away from his family. குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரம் இருந்தார். But he knew his God. ஆனால் அந்த இடத்துல கூட தன் ஆராதிக்கிற தேவனை அறிந்திருந்தார். He knew his God and he kept himself pure even though he was in a
strange place. இந்த தானியேல் அந்நிய தேசத்திலே புறஜாதியான தேசத்திலே போய் இருந்தாலும் கூட தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். That's why we see Shadrach, Meshach and Abednego. ஆகவே தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. When they stand before King Nebuchadnezzar, நேபுகாத்நேச்சாரின் ராஜாவுக்கு முன்பதாக இந்த மூன்று வாலிபர்கள் நிற்கும் பொழுது they have not bowed down to that image. இவங்க என்ன செய்தாங்க? ராஜா நிறுத்தின பொருசலை வணங்கவில்லை. That fiery furnace was put 7 times hotter. அவங்க வணங்காததினாலே அங்க எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்கினாங்க. But they look at King Nebuchadnezzar and say, ஆனால் இந்த வாலிபர்கள் நேபுகாத்நேச்சாராகிய ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, we will be careful to give you an answer, O king. ராஜாவே, நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறோம். What do they say? அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. Our God whom we serve is able to deliver us. அவங்க சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளையிலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். But if he does not deliver us, அவர் எங்களை உங்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்காவிட்டாலும் சரி, we shall not bow down to this image. நாங்கள் நீங்கள் நிறுத்தியிருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். Why? ஏனென்றால் They knew their God. ஏனென்றால் இந்த வாலிபர்கள் தாங்கள் ஆராதிக்கிற தேவனை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். My God is able to deliver me from this fiery furnace. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய இந்த அக்கினி சூளையிலிருந்து விடுதலையாக்க அவரால முடியும். But even if he does not deliver us, அவர் எங்களை விடுதலை ஆக்காவிட்டாலும் we shall not bow down to you, O God. We shall still obey our God alone. நீர் நிற்கிற பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிவோம். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? These 3 men were bound and put into the fire. இந்த பொற்சிலையை வணங்காத 3 வாலிபர்களை பிடித்து கட்டி கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. And as they were still watching, அவங்க ராஜா இவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். their chains were taken away. அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் முறிந்து போனது. And the Bible says, வேதவசனம் சொல்லுது, they walked loosely in that fire. அவங்க அதாவது அந்த அக்கினி சூளைக்குள்ளே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உலாவினார்கள். But there was a 4th person who was with them. ஆனால் அவர்களோடு கூட பார்க்கும் பொழுது 4வது நபர் ஒருத்தர் இருந்தார். And King Nebuchadnezzar says, அந்த நேபுகாத்நேச்சார் ஆகிய ராஜா சொல்லுகிறார், we put only 3 young men, நம்ம இந்த அக்கினி சூளையில 3 வாலிபர்களை தான் போட்டோம். but the 4th is like the Son of God. அந்த ராஜா பார்த்து சொல்லுகிற வார்த்தை, 4வது ஒரு நபரை நான் பார்க்கிறேன், அவர் மனுஷகுமாரன் சாயலாக இருக்கிறார். He was a heathen king. இந்த ராஜா ஒரு புறஜாதியான ராஜா. But through the testimony of these 3 young men, இந்த 3 வாலிபர்களுடைய சாட்சியின் முகாந்தரமாய் as he looked into that fire, அந்த ராஜா எரிகிற அக்கினி சூளை கவனித்து he பார்த்தபோது saw the 4th as the Son of God. அங்கே 4வது ஒரு நபர் உலாவுகிறதை பார்க்கிறார். அவர் மனுஷகுமாரனுக்கு சாயலான காட்சியை பார்த்தார். What happened? என்ன நடந்தது? He asked them to come out of that fire. அவர் சொன்னார், அந்த அக்கினியில இருக்கிற வெளியே வர சொன்னார். And then he declares to the nation that they will bow down only to the God of Shadrach, Meshach and அந்த Abednego. அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த வாலிபர்களை கொண்டு வந்த பிற்பாடு இந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், இவர்களுடைய தேவன்தான் உண்மையான தேவன், இவருடைய தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். Why? These young men knew their God. ஏனென்றால் இந்த வாலிபர்கள் தன் தேவனாகிய கர்த்தரை நன்றாக அறிந்திருந்தார்கள். They not only knew their God, கர்த்தரை அறிந்தது மாத்திரமல்ல, they stood as a testimony for God. இந்த 3 வாலிபர்களும் அந்த தேவனுக்கு சாட்சியாய் All நின்றார்கள். those who are hearing today, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, you know your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Can you stand as a testimony for your God? அறிந்த ஒவ்வொருவரும் நீங்கள் ஆராதிக்கிற அந்த கடவுளுக்கு தேவனுக்கு சாட்சியாய் இருக்க For the வேண்டும். Bible says, வேதவசனம் சொல்லுது, you know their name and they will trust in you. உன் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். Why? ஏன்? Because he is the trustworthy God. ஏனென்றால் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரதான ஒரு கடவுள் அவர்தான்.
Because He is the God who does great and wondrous things. ஏனென்றால் இந்த கடவுள், இந்த தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். He is the one who is responsible to give all the blessings in our life. அவர் ஒருவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக எல்லா ஆசீர்வாதங்களை குறையாமல் கொடுக்கிறவர். Can you trust in Him? ஆகவே அருமையான இந்த வசனத்தை கேட்கிறவர்களே, அவரை நம்புவீர்களா? If you will trust in Him, நீங்கள் அவரை நம்பினால் all your needs will be met in Jesus Christ. மறந்துடாதீங்க, யாரெல்லாம் அவரை நம்புகிறீர்களோ உங்கள் எல்லா தேவைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சந்திக்கப்படும். For the Bible says, வேதவசனம் சொல்லுது, those who trust in the Lord கர்த்தரை நம்பினவர்கள் will not be put to shame. அவர்கள் ஒரு நாள் வெட்கம் அடைந்து போகிறதில்லை. That is His word to you today. இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். You know your God உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், and you trust in Him. நீங்கள் அவரையே நம்புவீர்கள். He will take you through no matter what comes your way. உங்கள் வழியிலே என்ன வந்தாலும் உங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு போவார். It could be sickness, அது வியாதியா இருக்கலாம், it could be troubles, உபத்திரவமா இருக்கலாம், it could be difficulties, அது உன்னால செய்ய முடியாத இயலாமையான காரியங்கள் it could be இருக்கலாம், financial troubles, இது பண பிரச்சனையா இருக்கலாம், material problems, பொருளாதார தேவைகளா whatever இருக்கலாம், it is. அது எதுவா இருந்தாலும் சரி, If you will trust in Him, நீங்கள் அவரையே நம்புவீர்களானால் He will take you through. இந்த மறந்துடாதீங்க, அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு His போவார். protection will be your portion. அவருடைய பாதுகாவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காய் His மாறிவிடும். blessing will always rest upon you. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது நிலைத்திருக்கும். Not only that, அது மாத்திரமல்ல, my last point today, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற கடைசி குறிப்பு, the Bible says, வேதவசனம் சொல்லுது, Lord, you have not forsaken them that seek you. உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. Amen. ஆமென். The Bible says, வேதவசனம் சொல்லுது, seek, ye shall find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Early will I seek you, Lord, that I might find you. ஆண்டவரே, அதிகாலையில நான் உம்மை தேடி கண்டடைவேன் ஆண்டவரே. If you will seek today, you shall find. தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். The Bible is very, very clear. வேதவசனம் ரொம்ப தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Those who seek the Lord, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறீர்களோ they will not be forsaken. நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை. He will meet your need. உன் தேவைகளை அவர் சந்திப்பார். He will bless you. He will give you all that your heart's desire is. அவர் உன்னை தேடுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உன் இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். That is why David says, ஆகவே தாவீது சொல்லுகிறார், I was young, நான் இளைஞனாய் இருந்தேன், but now I am old, இப்போது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். but I have never seen the righteous forsaken, அவன் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான் கைவிடப்பட்டதையும் or their children begging for bread. அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தின்னதை நான் காணவில்லை. Why? ஏன்? He has experienced this God in his life. ஏனென்றால் இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று முழுமையாய் அனுபவித்தவன், அறிந்து கொண்டவன். Remember who this David was. ஆகவே இந்த தாவீது யாருன்னு கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. A shepherd boy, ஒரு ஆடுகளை மேய்க்கிற இடையன், a musician, ஒரு இசைக்கரை வாசிக்கிறவர், a writer, ஒரு எழுத்தாளர், a poet, சங்கீதங்களை எழுதுகிறவர், a warrior, ஒரு யுத்த வீரர், king, ராஜா. more than all these things, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக he was a man who worshipped and blessed his God. இந்த இவைகள் இருந்தாலும் கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் He sought his God. கர்த்தரை அவன் தேடினான். And because he sought his God, கர்த்தரை தேடினதினாலே God said he did not forget him at all. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன். Remember, நல்ல மனதில் what வச்சுக்கொள்ளுங்க. does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? All those who come to God, தேவனிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ he will in no wise cast them away. அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறதில்லை. He will not send them empty handed. வெறுமையாகவே தேடுகிறவர்களை அனுப்புகிறவர் அல்ல. He will always bless them with all heavenly blessings. அவரை தேடி வருகிற எல்லாரையும் பரலோக ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். Why? ஏன்? Because you seeking his face, you shall find him. ஏனென்றால் அவர் முகத்தை நீங்கள் தேடினால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். No matter where you are, no matter what is happening in your life. ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, If you will seek your God, நீங்கள் உன் ஆண்டவரை தேடுவீர்களானால் he promises
He will never forsake you. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாளும் உங்களை விட்டு நான் கைவிட மாட்டேன். He's a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். He's a God who will keep his promises. நான் அந்த தேவன் தன் வாக்குத்தத்தங்களை காக்கிறவர். And that is why King David looks back at his life. ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை பின்னால திரும்பி பார்க்கிறார். And he says, சொல்லுகிற வார்த்தை, I've seen my God take me through. என் ஆண்டவர் நடத்தி கொண்ட வழிகளெல்லாம் நான் பார்த்தேன். And he has not forsaken me. அவர் ஒரு நாள் என்னை கைவிட்டு விடவே இல்லை. Why did he not forsake me? ஏன் கைவிடவில்லை என்றால், He is more than enough for all of my needs. என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நான் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே போதுமானவர். More than enough for everything in my life. என் வாழ்க்கையிலே தேவைப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர் ஒருவரே போதுமான தேவன். Remember this day. ஆகவே இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக் If you கொள்ளுங்கள், will seek him, நீங்கள் அவரை தேடினால், the Bible says, வேதவசனம் he சொல்லுகிறது, will not forsake you. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். He will take care of all the things in your life. உன் வாழ்க்கையிலே வேண்டிய தேவைப்படுகிற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். Why? ஏன்? Because he sees your heart. ஏனென்றால் அந்த தேவன் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். He is a God who sees deep down within you. உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன் அவர் ஒருவர்தான். And he is the one who will not forsake you. ஆகவே அந்த தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். He will satisfy you. He will meet all of your needs. உன்னை அவர் திருப்திப்படுத்தி உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். That is why the Bible says, ஆகவே வேதவசனம் சொல்லுது, in our weakness he will pour in his strength. அவர் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். He sees you. He knows you. He takes care of you. அவர் உன்னை பார்க்கிறார், உன்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து உன்னை நடத்தி செல்வார். And that is why the Bible says, ஆகவேதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, will you trust him today? இன்றைக்கு அவரை நம்புவீர்களா? If you will trust in him, நீங்கள் அவரை நம்பினால் he will take you through. இந்த தேவப்பிள்ளைகளை மறந்துடாதீங்க, உங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு போவார். No matter how hard your situation, உன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் no கவலைப்படாத. matter how great that mountain that stands before you, உனக்கு முன்பதாக கடக்கக்கூடாத மலை எவ்வளவு உயரமா இருந்தாலும் if you will கவலைப்படாத. seek him, நீங்கள் அவரை தேடினால் she will not forsake you. அவர் உங்களை கைவிட மாட்டார். He will take your hand. He will lead you through that hard and difficult situation. தேவப்பிள்ளைகளே மறந்துடாதீங்க, அவர் தேடும் பொழுது உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு உன்னை கடினமான உபத்திரமான வேதனையின் மத்தியிலே பத்திரமாய் உன்னை நடத்துவார். Because ஆகவே his yoke is easy and his burden is light. உன்னுடைய நுகம் மிருதுவாகும், உன்னுடைய சுமை லகுவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. Why? ஏன்? Because he is God. ஏனென்றால் அவர் ஆண்டவர். And when you seek him, he will reward you. நீங்கள் அந்த ஆண்டவரை தேடினால் உங்களை கனப்படுத்துவார். That is why the Bible says, ஆகவே வேதவசனம் he சொல்லுது, is the giver of all good gifts. அவர் நன்மையான காரியங்களை உனக்கு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருத்தர்தான். He is the only one who can give you joy in the midst of your sorrow. உன்னுடைய வேதனையின் மத்தியிலே அழுகையின் மத்தியிலே உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரே தேவன் அவர் ஒருவர்தான். He is the only one who can shine his light in the darkness of your life. உன்னுடைய அந்தரங்க அந்தகார நிறைந்த வாழ்க்கையிலே ஒளி பிரகாசிக்க செய்கிற ஒரே ஒரு தேவன் என் ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர்தான். There is no God like him. அவரை போல வேறு தேவன் இல்லை. There shall be no one after him like him. அவருக்கு பின்னாலே வேற தெய்வமே கிடையாது. He is the only true living God. அவர் ஒருவரே உண்மையும் ஜீவனுள்ள தேவன். So may I urge you today, ஆகவே அருமையான தேவ ஜனமே, இதை பார்க்கிறவர்களை உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், allow him to be your refuge. அவரை உன் அடைக்கலமாக இருக்க அனுமதியுங்க. Know him and trust in him today. அவரை நன்றாய் அறிந்து அவரையே நம்புங்க. Seek him, he shall never forsake you. அவரை நீங்கள் தேடினால் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். Seek him because he is the source of all of your blessings. அவரை தான் தேடுங்க, இயேசுவை தேடுங்க. உங்களுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று என் இயேசு ஒருவர்தான். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we close our eyes and look to the Lord in prayer? நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence, O God, this day. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. We thank you for your word that has gone forth. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் இந்த நாளிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்காக நன்றி சொல்கிறேன். We thank you,
Lord, that as your people have heard your word, that they will find comfort and strength in your word. இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் தேற்றி ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you, Lord, for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டபடினால் நன்றி We சொல்லுகிறேன். shall be careful to give you praise, glory and honor. ஒருவருக்கே துதி கன மகிமை செலுத்த கவனத்தோடு நாங்கள் In செலுத்துகிறோம். Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.